வணக்கம். இன்னொரு நாள், இன்னொரு பதிவு. இந்த பதிவில் நம்மளோட தைரியம் எப்படி இருக்கு, நம்மளோட மன வலிமை எப்படி இருக்கு, நமக்கு எல்லார்கிட்டையும் நம்ம சமமாக பேச முடியுதா அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் நான் எல்லார்கிட்டையும் எழுப்புறேன். ஏன் இந்த குவெஸ்டினை எழுப்புறேன் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போவோம் இல்லைங்களா? நம்ம குடும்பம் தானே, பரவாயில்ல, நம்ம விட்டு கொடுத்து போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, விட்டு கொடுத்து போகலாம். நம்ம கூட பழகினவங்க தானே, நம்ம விட்டு கொடுத்து போகலாம். இந்த மாதிரி விட்டு கொடுத்து போய் நம்ம நமக்கு என்னங்கிறது யாருக்காவது பிடிச்சி பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு தோணல் வந்துடும் இல்லையா? நம்ம அந்த தோணல் வரும்போது நம்ம யோசிப்போம், ச்சே, நமக்கும் இந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே, நம்மளும் ஒரு விதத்துல நம்மளும் நமக்கு யாராவது ஏதாவது செஞ்சா நல்லா இருக்குமே. எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்க்கை இல்லைங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்க்கை இது ஒரு விதமான மாயை தான். நம்ம இந்த வாழ்க்கையை ஒரு விதமான மாயை. ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு செய்யறதே அவங்க எப்போது இருக்கா நமக்கு அதுக்கு திருப்பி செய்வாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம செய்யறோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம செய்யறது, தட் இஸ் அவங்க திருப்பி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறதுங்கிறது ஒரு வேற மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்குன்னு நம்ம மன வலிமை வேணும். அந்த மன வலிமை இருந்தாதான் நமக்கு அந்த லெவல்ல நம்மளால யோசிக்க முடியும். அந்த லெவல்ல நம்ம யோசிக்கும் போது நம்ம எமோஷனல் டிட்டாச்மெண்ட் வேணும் நமக்கு. ஓகே, யார் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனா நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இந்த குடும்பம், நம்ம சகோதரிகள், இந்த அம்மா அப்பா, அப்புறம் பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, சித்தி அப்படிங்கிற ஒரு உறவுல நம்ம அப்படி இணைஞ்சிருக்கோம். அப்படி இணைஞ்சிருக்கும் போது நம்மள யாரையாவது நமக்கு நம்ம அவங்க ஏதாவது லேசா புண்படுத்தினா கூட நமக்கு மனவேதனையா இருக்கும். ஆனா நம்மளும் அவங்கள பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு முன்னாடி 10 தடவை 1000 தடவை யோசிப்போம். நம்ம அந்த 1000 தடவை யோசிக்கிறதுக்குள்ள அந்த விஷயம் கடந்து போயிடுவோம் நம்ம, இல்லைங்களா? அந்த கடந்து போற விஷயத்த பத்தி நம்ம ஏன் அவ்வளவு யோசிக்கணுங்கிறது, அந்த நிமிஷத்துல ஏதாவது தோணுச்சானா நம்ம நாசூக்கா சொல்லலாம். நாசூக்கா சொல்லிட்டு, இந்த பாருப்பா, எனக்கு நீங்க சொன்னது எனக்கு சரியா படல, ஏன் நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இல்லைன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது, ஆனா நீங்க கொஞ்சம் வேற விதமா சொல்லி இருக்கலாம், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பலவிதமான ரெஸ்பான்ஸ் வரும். ஆனா நம்மளோட நிலைப்பாடு என்னன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அந்த விஷயத்தை பத்தி நம்மளோட நிலைப்பாடு என்னன்னு நம்ம பணிவா சொல்லணும். நம்ம யாரையும் புண்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைச்சானா நம்ம பணிவா அவங்க கிட்ட சொல்லிடணும். இதுதான் என்னோட ரெஸ்பான்ஸ். இதுக்கு இந்த விஷயத்துல என்னோட ஈடுபாடு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லறதுக்கு உள்ள தைரியம் வரணும். அந்த தைரியத்தோட குறைவு ஏன்? ஏன்னா நம்ம மத்தவங்க என்ன சொன்னாலும் நம்ம ஏத்துக்கிட்டே வருவோம். நீ உன்னால இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சா நம்மளால பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா பிகாஸ் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளோட பலமும் பலவீனமும் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. நம்மளோட பலம் பலவீனம் நமக்கு தான் முதல்ல தெரியணும். சோ இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பலம் என்ன, உங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வைங்க. இப்போ உடனே ஒரு லிஸ்டே போட்டு வைக்கணும் கிடையாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுது, எனக்கு நல்லா பேச வரும், தட் இஸ் மை ஸ்ட்ரென்த். ஓகே, எனக்கு மற்றவங்க கிட்ட எனக்கு பயம் கரப்பாம்பூச்சின்னா பயம்.
அப்படின்னு சொல்றோம். அந்த அளவுக்கு இருந்தா கூட போதுங்க. நான் சொல்றது வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ஒரு ஆர்கனைசேஷன் லெவல் எல்லாம் கிடையவே கிடையாது. நான் சொல்றது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சர்வசாதாரண விஷயத்திலேயே நம்ம வந்து நம்மளோட பயம் என்ன, நம்மளோட பலம் என்ன, நம்மளோட பலவீனம் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே 95% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நம்மளே மேனேஜ் பண்ண முடியும். நான்லாம் வந்து சின்ன வயசுலலாம் வந்து நான் நினச்சிப்பேன், நம்ம வந்து மற்றவங்க வந்து சந்தோஷமா வச்சுக்கிட்டானா நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் இல்லைங்களா. அந்த ஒரு இது ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் ஃபீல் லைக் தட். நம்ம முக்கால்வாசி பேர் அந்த மாதிரி ஒரு யோசனையில தான் நம்ம இருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தா நம்மளோட சந்தோஷம், அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனா நாள் போக போக, வயது போக போக, வருடங்கள் போக போக அது என்ன ஆயிடுதுன்னா, ஓ வித்யா இப்படிதான், இல்ல இவங்க இப்படிதான், நம்ம என்ன கேட்டாலும் அவங்க தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கு ஒரு நாளைக்கு இல்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றோமோ அது அவங்களுக்கு தப்பாப்படுது. அது அவங்களுக்கு கண்டிப்பா தப்பாப்படும். ஏன் நம்ம வந்து ஒரு நிலைப்பாடோட முதல்ல இருந்து நம்ம வந்து எனக்கு இது வேணும், அது எனக்கு வேண்டாம், நம்ம வேணுமோ வேண்டாமோ, தட் இஸ் நமக்கு மேபி அது வந்து ஒரு புக்கு வேணும் அப்படின்னா சரி பரவாயில்ல நம்ம அப்புறமா வேற வாங்கி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது அது ஒரு விதம். அதே மாதிரி வந்து நம்மளோட நமக்கு ஒரு பிடிச்ச கம்மலோ, நம்ம பிடிச்ச ஒரு கண்ணாடியோ நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா அது யாரோ பார்த்து ஓ ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு அது வேணுமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போறதும் வித்தியாசம் இருக்குங்க. நமக்கு பிடிச்ச நம்ம வாங்கியிருக்கோம், அது நம்ம பொருள். அப்படிங்கிற போது நமக்கு பிடிச்சு வாங்கியிருக்கோம், நம்ம அந்த பொருள் கூட நமக்கு ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கு. அப்படிங்கிற போது நம்ம ஏன் அது இந்த பொருள் விட்டு கொடுக்கணுங்கிறது எனக்கு புரியல. அண்ட் செகண்ட்லி, நம்ம நிறைய திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி saying no is okay. நமக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் தர மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. இது நம்ம எப்ப புரிஞ்சுக்க போறோம்? இந்த மாட்டேன்னு சொல்றதுக்கு நம்ம தயங்க நம்ம எல்லாரும் வந்து நம்ம தலையில மிளகா அரைச்சுதான் போவாங்க. நம்ம மாட்டேன்னு சொல்ல பழகிக்கணும். சரி, அப்படியே அவங்க வந்து நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், சொல்லிட்டீங்க, அவங்க வந்து உங்களை தப்பா எடுத்துட்டு போட்டுமே, இதுல என்ன இருக்கு? அவங்க இல்லைன்னா நமக்கு வேற லைஃபே இல்லையா? நம்ம இந்த உலகத்துல வரும்போது நம்ம தனியா தாங்க வந்தோம், போகும்போதும் நம்ம தனியா தான் போக போறோம். யாரும் எந்த இதுலயும் நிரந்தரமே கிடையாது. எங்க கார்பரேட் லைஃப்ல எல்லாம் சொல்லுவாங்க, nobody is irreplaceable. that is, ஒரு ஆள் வந்து நம்ம லைஃப்ல வந்தாங்கன்னா அவங்க எந்த விதத்திலயும் நம்ம ரீப்ளேஸ், தட் இஸ் அவங்க என்ன சொல்றது, அவங்கள வந்து வேற ஆள் மாத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இது கேப்பபிலிட்டியே, ஐ மீன் எல்லாருமே வேற ஆளை மட்டும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ், இப்ப உங்க வேலை போயிடுச்சானா நீங்க வந்து உங்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து உங்களை மாதிரியே ஒரு ஆளை வந்து அவங்க வேலைக்கு வச்சு அவங்க வேலையை நடத்திடுவாங்க. நீங்க இல்லைங்கிறதுனால அந்த வேலை நின்னு போகாது இல்லையா? அதுதான் nobody is irreplaceable கார்பரேட் லாங்குவேஜ்ல. இதேதான் லைஃப்லயும் அப்ளிகபிள் ஆகும். லைஃப்ல வந்து நம்ம வந்து நம்பணும், நம்மளால முடியாதது நம்ம முடியாதுன்னு சொல்றதுக்குள்ள தைரியம் நமக்கு வரணும். ஞாபகம் வச்சுங்க ஒரு விஷயம் மட்டும், nobody is irreplaceable, nothing is irreplaceable. and நீங்க உங்களோட இஷ்டம் கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தான், வலி வேதனை எல்லாமே உங்களோடது தான்.
யார் வந்தாலும் நீங்க யாருக்கு என்ன அள்ளி கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நீங்க தான் அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சாகணும். அப்படி இருக்கும்போது நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்களோ, அந்த விஷயத்துக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு எடுத்துக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க, இன்னும் மென்டலி கேப்பபிள் ஆவீங்க. அந்த கேப்பபிலிட்டி நம்ம அந்த வளர்த்திருக்கிறதுக்கு உள்ள ஸ்டெப்பு தான் இப்போலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஞாபகம் வச்சுங்க, எதுவுமே நம்மளால இது பண்ண முடியாது கிடையவே கிடையாது. நம்மளால எதா இருந்தாலும் முடியும். நம்ம அதை செஞ்சுதான் பார்க்கணும். செஞ்சு பார்த்தாதான் நம்மளோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரியும். ஸோ இன்னுமே உள்ள எபிசோட்ல நம்ம பார்க்க போறது நம்மளோட பலம், நம்மளோட பலவீனம். அதை பார்த்துட்டு நம்ம மாட்டேன் அப்படின்னு சொல்ற விஷயம், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கு நம்ம வரோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம இன்னையிலேருந்து பண்ண போறோம். நம்ம மாட்டோம் சொல்றதுக்கு நமக்கு ஏன் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. சந்திப்போம், சிந்திப்போம் இன்னொரு எபிசோட்ல. சல்யூட்.